தமிழ் சினிமால நிறைய த்ரில்லர்ஸ் வந்திருக்கு. ஆனா உருவோட அப்ரோச்னாலேயே மற்ற படங்களோட இது தனியா நிக்குது. த்ரில்லர் ஃபிலிம்க்கு அதோட சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், சவுண்ட் இந்த மூணு காம்பினேஷன் கரெக்டா ஒர்க் அவுட் ஆனா அந்த ஃபீல் கரெக்டா கொடுக்க முடியும். இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய சிங்கிள் ஷாட்ஸ், டச் ஆங்கிள், கேமராவை தலைகீழ வைக்கிறது, டிஃபரெண்ட் கேமராஸ் யூஸ் பண்றது, ஏரியல் ஷாட்ஸ், சில இடத்துல ஒரு மாதிரி மோஷன் சிக்னஸ் மாதிரியே இருந்தது. ஆனா அதை நல்லா கேரி பண்ணிட்டு போயிருக்காங்க. படத்துக்கு ஒரு கிரீனிஷ் டிண்ட் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா ப்ளூ, கிரீன் இந்த கூல் கலர்ஸ் வச்சு நிறைய ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல கலையரசன், தன்சிகா தான் மெயின் கேரக்டர்ஸ். கலையரசனை விட தன்சிகாக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க ரோல் வந்து ரொம்ப பிசிக்கலான ஒரு சேலஞ்சிங் ரோல். அண்ட் ஒன்ஸ் அகேன் கலையரசன் ப்ரூவ் பண்ணிட்டாங்க, பெரிய ஹிட் எல்லாம் எனக்கு தேவையில்லை, நல்ல கதை இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் தெம். ஒரு ஹாரர்லயோ த்ரில்லர்லயோ ஒரு சீனோட ஹை ரீச் ஆகும்போது அந்த மியூசிக் தான் அதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். இந்த படத்துல அது நடந்தாலும் அது ரொம்ப ஓவர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஈஸிலி இந்த படத்தோட பேக் போனே அந்த ஷார்ட் செலக்ஷன், அந்த எடிட் பேட்டர்னும் தான். மிஸ்கின் சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது அதை சீக்கிரமா கட் பண்ணக்கூடாது, நேச்சுரலா அது நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அவ்வளோ டைம் கொடுத்தே ஆகணும், அதான் சினிமா அப்படின்னு. இந்த கான்செப்ட் வந்து நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. ஏன்னா ஒரு ஆக்ஷன் இல்லைன்னா ஒரு விஷயம் நடக்கும்போது அதோட நேச்சுரல் டைம் ஸ்பேனை கொடுத்துட்டு அந்த கம்ஃபர்ட் லெவல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால அந்த ஃபீல் இருந்தது. ஒரு சீன்ல கண்டினியூஸ் ஃப்ளோ இல்லாம அந்த கட்ஸ் வழியாவோ இல்ல சிம்பிள் ஒரு கேரக்டரோட பிஓவி வழியாவே அவங்களோட எமோஷன்ஸை கன்வே பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா எங்கேஜிங்கா இருந்தது. மற்ற படத்துல இல்லாத இந்த படத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கதை. இந்த படத்துல கதை எடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு ரைட்டரா இருக்காங்க. அண்ட் அவர் லைஃப்ல நடக்கிற விஷயங்க தான் அந்த ஃபுல் படமே. ஒரு த்ரில்லர் ஃபிலிம்க்கு வந்து ஹைஸ் அண்ட் லோஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு இடத்துல கூட அந்த சீன், அந்த இன்டென்சிட்டி குறையவே இல்லை. ஒரு ஹைலே போயிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க சொன்ன விஷயங்க ரொம்ப ரெப்பிட்டேட்டிவா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ ஒரு விஷயத்துல இருந்து ஒரு சீக்வென்ஸ் ஆரம்பிக்கிறோம்னா அந்த சீக்வென்ஸோட எண்டிங்கே அந்த ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வரதுனால ஒவ்வொரு சீக்வென்ஸுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. ஆனா அந்த படத்தோட யூஎஸ்பி என்னன்னா படம் ஃபுல்லா நம்மள கேள்வி கேட்க வச்சுட்டே இருக்காங்க. ஸோ தேர் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஆனா ஆன்சர்ஸ் அவங்க கொடுக்குற ஆன்சர்ஸ் ரொம்ப கம்மி. ஷைனிங், ஸ்க்ரீம் இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருந்தாலும் இந்த படம், இந்த ட்ரீட்மெண்ட் தமிழ் சினிமாக்கு ரொம்பவே புதுசா இருந்தது. உலகத்துல நிறைய படங்கள் பண்றதுனால ஒரு புது கதையை டெலிவர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுவே ஒரு ட்ரீட்மெண்டால நல்லா காப்பாற்ற முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உரு தான்.